வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி கேழ்வரகு ரொட்டி தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்ல எல்லாம் தளிராக இருக்கிற முருங்கைக்கீரையை எடுத்துருக்கேங்க. இதை நம்ம சுத்தப்படுத்தி இலைகளை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இது போல் தனித்தனியாக உருவி எடுத்து பவுலில் வச்சுக்க போகிறோங்க. இதே போல் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு பேன் வச்சு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 4 கப்பு அளவு நான் ராகி ஃப்ளார் எடுத்துருக்கேங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அதில் வாஷ் பண்ண முருங்கைக்கீரை டம்ஸ்டிக் லீஃபை சேர்க்குறேங்க. ஒரு 4 ஆனியன் பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்ல காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சு கறிவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நான் மாவை இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டேங்க. இப்போ ஒரு பிளேட்டு வச்சு நம்ம ஒரு துணியால் நம்ம அதை தட்டி ரொட்டி மாதிரி தட்டி நான் இப்போ சுட்டு எடுக்க போகிறேங்க. கேழ்வரகு மாவில் 30 மடங்கு கால்சியம் இருக்குங்க. பரஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. முருங்கைக்கீரையில் கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ அண்ட் சி நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. உடல் பருமனையும் சர்க்கரை நோயையும் இரத்த சோகை, இருதய நோய், தோல் நோய், ஜீரண கோளாறு உள்ளிட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்துதாங்க. இவ்வளோ சத்துள்ள கேழ்வரகு ரொட்டியை நம்ம வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. நான் இன்னொரு ரொட்டியும் இதே போல் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் அப்படியே தவாவிலே வச்சு நான் ரொட்டி தட்டுறேன். இது மாதிரியும் செய்யலாம், அது போலவும் செய்யலாங்க. இது ஆனால் நல்லா வேக வைக்கணுங்க. நல்லா குக் ஆகணும். இது நல்லா குக் ஆகலைன்னா ஸ்டமக் பெயின் வரும். அதை நல்லா குக் பண்ணி தான் நம்ம சாப்பிடணுங்க. அவ்வளோதான், ரெடிங்க. நல்ல சத்துள்ள டிஷ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. இதை சுட சுட ரொட்டி மேலே நெய்யோ இல்லை வெண்ணெய்யோ சேர்த்து அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.